யோ காய்ஸ், திஸ் த மார்க்கின் அஃபிஷியல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வந்து டிவிகேவோட சில பேட்டிகளையும் அவங்களோட வீடியோஸ்களையும் நம்ம வந்து ரசிக்க போகிறோம், அதை ட்ரோல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நாட் ஃபார் டிவிகே தொண்டர்கள், வீடியோ எஸ்பெஷலி ஃபார் த அனில்ஸ். இந்த வீடியோவில் டிவிகே தொண்டர்கள் யாரையோ ஒருத்தர் வந்து இதை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். இன்றைக்கு எங்க தலைவரும் சரி, எங்க தோழர்களும் சரி, எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட 14 நாள், 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோட இருந்துகிட்டு இருக்கோம். விமான நிலையத்தில் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு இவர் ஆதவ அர்ஜுனா. அவர் சொல்ல 16 நாட்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டும், நாங்கள் அது வரைக்கும் அமைதியா இருக்கோம், அதுக்கு பிறகு கரெக்ட். அது உண்மை தானே சார்? இப்போ நீங்க அவங்க உண்மையிலே 16 நாள் எப்படி துக்கம் அனுபவிச்சாங்கன்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா போய் பேஸ்கெட் பால் விளையாண்டு துக்கம் அனுசரிச்சாரு. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு, சம்திங் ராங் இன் தமிழ்நாடு. ஸோ நீ வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்க, நீ இந்த நேரத்தில் நீ ஒரு கேம் விளாட்றதுக்காக நீ போகலாமா? பேஸ்கெட் பால் விளாட்றதுக்காக இன்னொரு ஊருக்கு நீ போகலாமா? அது எப்படி இருக்கும்? அந்த 40 குடும்பத்துக்கும் அது உங்களை நம்பி வந்த அந்த கூட்டத்துக்கும் இழப்புகள் வந்து இழப்புகள் தான். ஸோ அதுக்காகயாவது நம்ம கொஞ்சம் இருந்திருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல கேம் விளாண்டுருந்தேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ கிரிட்டிசைஸ் பண்ண தானே செய்வாங்க. இந்த பக்கம் ஓடுறாங்க, மறுபடியும் அந்த பக்கம் வர்றாங்க. யாரா நீங்கள் வானரக கூட்டங்க மாதிரி அந்த மாதிரி பண்ணுறீங்க? என்டிடிவியே ஒரு வடக்கன் சேனல்ரா, அதில் போய் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்களாடா? இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறீங்க, கேட்டால் ட்ரெண்ட் ஆகணும். இதில் ட்ரெண்டாக என்னடா பண்ண போகிறீங்க? இதுதான்டா ஒரு பேசிக்காக இந்த வீடியோ கிளிப்பு என்டிடிவியில் பப்ளிஷ் ஆச்சுங்க. ஒரு ரிப்போர்ட்டரை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க டிவிகே தொண்டர்கள்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் இவனுங்களாம் தொண்டர்களில் புதுசாக முளைச்ச காளான்கள், அணில் குஞ்சுகள் அப்படின்னு. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் எதிர்கட்சியை வந்து தாக்கல, இவர் வந்து தமிழ் மொழியவே தாக்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி எதுவும் பேச வேண்டாம். மைக்கு கொடுத்தாங்க. மாநாடு எப்படி இருக்குன்னா, மாடான்னு பயங்கரமாக இருக்குது, எங்கள் தளபதிக்காக இத்தனை கூட்டங்கள் வந்து எதிர்பார்க்க அளவுக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கு, எங்கள் தளபதி தான் அடுத்த முதலமைச்சர், அப்படி பேசுங்கடா. மாநாடு வந்திருக்க, இதை பேயாடா பிடிச்சிருக்கும். கையில் ஏதாவது சாவி இருந்தால் கொடுங்க, எதுவும் காக்காவளிப்பு அந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. அணில் குஞ்சில் ஷாக் வச்ச மாதிரி இருக்காடாடே. அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. டே, நீங்கள் உங்களையே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களையே ட்ரோல் பண்ணி வச்சு செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியும். நீங்களே எதுக்கடா கண்டென்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் அணில் கூட்டம் இல்லை, காட்டுவாசி கூட்டம்னு நீங்களே வாக்குப்போடு கொடுக்குறீங்க. ஃபைனலாக எப்படியோ அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க, நாங்கள் வந்து அணில் கூட்டம் இல்லை, காட்டுவாசி கூட்டம் அப்படி. ஸோ டே, ஏற்கனவே உங்களையே ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இதுக்கடா கண்டென்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் தலைவருக்காக இதெல்லாம் வந்து உங்கள் தலைவரே சொல்லுவார்ரா, டே ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசிடு, ஏடா இப்படிலாம் பண்ணி தொலைறீங்க? இவனுங்கெல்லாம் கீழ்பாகத்தை தாங்க பிடிச்சி தள்ளணும். மரத்து மேல யாராவது நண்பா கொஞ்சம் இறங்கு நண்பா, ப்ளீஸ் நண்பா, மரத்துல இருந்து இறங்கு நண்பா. ஒயர்லாம் இருக்குது, கரண்ட் ஒயர்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் இறங்குங்க. ஏன்டா டே, நீங்கள் அணில் குஞ்சுகள் அண்ட் வீர சாகசம் செய்கிற குஞ்சுகள்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறக்காக இப்படிலாம் செய்கிறீங்களாடா? அப்போ உங்களை நீங்களே ஆமாங்க நாங்கள் அணில் தாங்க அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டு ஏறுறீங்க. அந்த மனுஷன் புசியானது ஒரு பெரிய மனுஷன் சொல்ல வேண்டாம், அவர் பெரியவர், அவர் சொல்கிறத கொஞ்சமாவது மதிக்கிறீங்களாடா? ஏன் சேர தூக்குற எல்லாம் வந்து எதுக்கடா பண்றீங்க? இதெல்லாம் யாருக்கு தெரியுமாடா? இந்த சாட்டை முருகன் ஒருத்தர் இருக்காரு நம்ம என்டிகே கட்சியில், அவருக்கு நல்லா கண்டென்ட்டை கொடுக்குறீங்கடா. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களா, அவனுக்குலாம் பேஜுக்கெல்லாம் பயங்கர கண்டென்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு தாண்டா நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ இவனுக்கெல்லாம் அணில்கள் மாதிரி தெரில, நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து ஒரு கூட்டத்தை வந்து உள்ளே சேர்த்து விட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு தான் வரது, ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க.
ஓட்டு போறது கேட்கறாங்க. இல்ல உனக்குலாம் ஓட்டு ஐடி எல்லாம் வர பஸ்ல சும்மா ஆடுறது. உனலாம் நான் எந்த கணக்குல கேட்கறது? அப்புறம் பஸ்ல ஆள பார்த்தாலும் டிவிக்கு ஓட்டு ஐடி கேட்கற உள்ள குந்திக்கிற வீட்டுக்குள்ள. வெக்கமா இருக்குது எனக்கு. டேய் இந்த பாரி பட்டி உனக்கு மட்டும் வெக்க பார்க்கலடா, டிவிக்கே கட்சியில நிறைய பேர் வெக்க பார்க்கடா. இந்த பாய் அணில் குஞ்சுக்கு பண்ற வேலையினாலதான். ச்சே. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நிறைய அணில்கள் வந்து இதை வந்து கொண்டாடி இருக்கலாம். ஒரு 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனையோ இல்லை பள்ளிக்கூடம் படிக்கிற பையனையோ நீங்கள் பரப்புரையாற்றுக்கோ இல்லை இந்த மாதிரி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறக்கோ கூட்டிகிட்டு வந்து பொது இடங்களில் வச்சிங்கன்னா எவனா ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் கேஸாக போட்டு இது யாரை பாதிக்கும்? இந்த பையனை பாதிக்குமா? இந்த பையனை விட்டுருவாங்க, கட்சியை பாதிக்கும். சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதமா அதுக்கு எங்க ஓட்டு ஃபுல்லா விஜய் மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் மண்டலே வெட்டு விழுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி ஃபுல்லா மெண்டல் கொடூரமா கடவுளே. இப்போ இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்களாம் பார்த்தீங்க அணில் நண்பர்களே இல்லை தொண்டர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே. சூடா சுண்டலு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் மெண்டல் அப்படின்னு இவரே வந்து சொல்லிக்கிறாரு. இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து உதயநிதியோ அவர்கள் ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லி, தலைவர் உதயநிதி ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லி ஏதோ பேசுகிறாரு. இதனால இந்த பையன் மேலே நம்ம கேஸ் போட முடியும். அஃபென்சிவாக பொது இடங்களில் ஒரு பொது தலைவரை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு கேஸ் போட முடியும். இப்போது உங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சா உங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? பார்க்க படிக்கிற பையன் மாதிரி தெரில, ஆனால் ஏதோ படித்தா காலேஜ் படிப்பான்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது யாரு? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இந்த மாதிரி பேசுறதுனால தான் ஒருத்தங்க விஜய் கட்சிக்கு, விஜய் தொண்டர்களுக்கும் விஜய் டிவிக்கு தொண்டர்களுக்கு வந்து பொட்டே கொடுக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்கு பேசிட்டேன்? உனக்கு பிடிக்குது, நான் விஜய் ரசிகன்னு சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் விஜய் ரசிகர் தான் பிடிக்கும். இதெல்லாம் என்னது? இந்த வீடியோவில் என்னோட கருத்தை வந்து தமிழக வெட்டுக்கழகத்தை வந்து ஓட்டணுமோ இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தணுமோங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்காங்களே சில அணிகள்னால வந்து விஜய் பாதிக்கப்படுறது, அது வந்து ஒரு தனி மனுஷனை வந்து தாக்குற மாதிரி, அவரை மேலும் புண்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி அறிவற்ற செயல்களை செஞ்சு அது சமூக வலைத்தளத்தில் பரப்பி அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கிற மரியாதையும் நீங்களே உடைச்சிட்டு இருக்கீங்க. இதனால உங்கள் கட்சிக்கு பெரும் பாதிப்புங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது வந்து ட்ரோல் பண்ணேன். ஐ எம் நாட் அ டிவிகே சப்போர்ட்டர், ஐ எம் நாட் அ விஜய் சப்போர்ட்டர், ஐ எம் நாட் அ விஜய் ஃபேன். பட் அந்த மனுஷனை எவ்வளோ புண்படுத்தணுமோ அவ்வளவும் புண்படுத்துறீங்கடா நீ. ஆனால் பழி வந்து நம்ம இன்னொரு எதிர்கட்சி மேலேயோ ஆளுங்கட்சி மேலேயோ போடுறோம். ஆனால் அது ரியல் கிடையாது. பண்ணுறதெல்லாம் நீங்கள் உங்கள் அணில்கள் தான் பண்ணுது. இதை நீ உண்மையாலுமே டிவிக்கே தொண்டனாக இருந்தீங்கன்னா இதை நீ சரி பண்ணு. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நீ வந்து குறை சொல்லு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெறுவது மாறி. இது நம்ம சேனல் மாறி TN. யாரும் தவற இடத்துக்கு வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.